நம்ம பைக்குக்கு மட்டும் வாயிருந்தா பச்சை பச்சையா திட்டு எனைய அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி போட்டேன். பைக் எடுத்துட்டு கோயம்புத்தூர் பக்கம் போலாமேன்னு சொல்லிட்டு போனேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்பதான் நம்ம எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ளேயே டிராவலிங்னு காட்டுவாசியமாய் சுத்திட்டு இருப்போம். எங்க போறதுன்னு தெரியாம ஒரு மாலுக்கு போனோம். அந்த மால் பேர் சொல்றதுக்கு நான் விரும்பல. ஆனா லாஸ்ட்ல வரும்போது அந்த மாலுக்கு நான் வச்ச பேர் கம்பு மால். என்ன நடந்துச்சுன்னா, இங்க இருக்க கேம் எல்லாம் விளையாடனா ஒரு கார்டு வேணும். எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு அதை எடுறா நிறைய கிடைக்கும், எடுத்து ஒரு 1000 ரூபாய்க்கு டாப் அப் போடுறா அப்படின்னு சொன்னேன். நான் இதெல்லாம் வேணாண்டான்னு சொன்னேன். போட்டுட்டு இந்த கேம் விளாண்டோம். இந்த பட்டனை தட்டணும்னு சொன்னானுங்கன்னு சொல்லிட்டு தட்டுனேன். அங்க ஒண்ணுமே நடக்கல. உள்ள லைட் மட்டும் தான் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இந்த கேமுக்கு 200 ரூபா புடிங்கிட்டாங்க. அவ்வளவுதான், கேம் முடிஞ்சு. என்னங்களா நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியலையடா. எனக்கும் புரியல. சரி, இதுலதான் ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேம் விளாண்டோம். இந்த கேமுக்கு 200 ரூபா. இதுல என்னன்னா, நம்மகிட்ட ஒரு பிளஸ் மானிக்கு ஒண்ணு இருக்கும். அதை கரெக்டா ஆப்ரேட் பண்ணி அதுல போய் டச் பண்ணா போதும். நானுங்க அப்புறம் என்ன சொன்னானுங்க, தட்டி அந்த பிளஸ்க்குள்ள போய் திருகணும், அப்பதான் அது கீழே விழுகும் அப்படின்ட்டானுங்க. ஏய் மயிராண்டியா, எதனா ஒண்ணு கொடுத்து தொலைங்கடா. இந்த கேமை மட்டும் கண்டுபிடிச்சவன் கிடைச்சானா அவன் உள்ள உட்கார வச்சு கொத்தோட பிச்சு எரிஞ்சிருவேன். இதுலயே 200 ரூபா நக்கிட்டு போயிருச்சு. கடைசியா 200 ரூபாய்க்கு இந்த கேமை போட்டோம். இதை கரெக்டா கொண்டு போய் அதுக்குள்ள விடணும். விட்டீங்களான்னு கேட்டா அவனுதான் எனக்கு கம்ப ரைட்ல விட்டு லெஃப்ட்ல எடுத்துட்டானுங்க. 1000 ரூபாய்க்கு ஒரு கீ செயின் கூட தரல. என் வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கல. நல்லா ஏமாத்திட்டானுங்க. இந்த பொழப்புக்கு மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே.